நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கட்டிட கழிவுகளை கொட்டி விநாயகர் சிலைகள் கரைக்க காவல்துறையினர் எடுத்து வரும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரம். வணக்கம். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான வழிமுறைகளை பின்பற்ற மாவட்ட நிர்வாகம் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே கரைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில்தான் அது கடந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் மட்டுமே இந்த ஆண்டும் விநாயகர் சிலை வைப்பதற்காக காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 500 மனுக்கள் கூடுதலாக கிடைக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த ஆண்டு எந்தெந்த இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டதோ அதே இடங்களில் மட்டும்தான் இந்த ஆண்டும் வழிபாடு நடத்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் சென்னை மெரினா கடை உள்ளிட்ட பகுதிகளில் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலை கரைக்கப்பட இருக்கிறது. இந்த வகையில் தான் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் அதுக்கான வழித்தடங்கள் அமைக்கும் பணி இன்று நடைபெற்றிருக்கிறது. அதனால கடற்கரையில் ஆமைகள் முட்டையிடுவதில் பாதிப்பு ஏற்படப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில கட்டிட கழிவுகள் கொட்டி விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம் கடற்கரையில விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு சிலைகள் கரைக்க சிறப்பு ஏற்பாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் கிரேன், படகுகள் மற்றும் கன்வேயர் பெல்ட் போன்ற உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் விநாயகர் சிலையை கரைக்கப்படுவதற்கான அதே ஏற்பாடுகளும் இந்த ஆண்டும் செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட அந்த தரைதளமானது கட்டிட கழிவுகளை கொண்டு சமப்படுத்தப்பட்டிருக்கிறதால சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரையோ அல்லது திடக்கழிவுகளையோ கடலோர பகுதிகளில் கொட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.